எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அபிஷேக் அவர்கள் தொடர்ந்து பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். முதல் முறையா பார்த்தீங்கன்னா அபிஷேக் அவர்கள் ஒரு போலீஸ் ஐயா கேட்டதற்காக அவங்களோட சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே பரபரப்பா போயிட்டு இருக்குது. ஒரு போலீஸ் ஐயாவே வியந்து பார்க்குற அளவுக்கு இந்த சிறு குழந்தை பாடி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமோ, அந்த போலீஸ் ஐயா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய அபிஷேகாவை பற்றி சொன்னது இன்னைக்கு மிக பெரும் அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் பரபரப்பா போயிட்டு இருக்குது. அப்படி அந்த ஐயா என்ன சொன்னாரு, அதுக்கு அபிஷேக் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் தான். எல்லாருமே அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே யார் ஆட்சிக்கு வர போறாங்க, அது திமுகவா அதிமுகவா டிஎம்கேவான்னு பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில வேற எந்த ஒரு சிங்கிங் ஷோவுக்குமே பொதுவாக டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய அபிஷேக் அவர்கள் பாடுற ஒவ்வொரு தருணமும் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ்ல சரிகமபா சீசன் 5க்கு டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொட்டுட்டு இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு அதிசயமா பார்த்துட்டு இருக்குது. இது வரைக்கும் நம்முடைய அபிஷேகாவை பற்றி புகழ்ந்து பேசாத நபர்களே கிடையாது. அது ஏஆர் ரகுமான் முதற்கொண்டு, அனிருத் முதற்கொண்டு, சித்ராமா, ஜானகி அம்மா எல்லாருமே எங்களை விட ஒரு பெரிய லெஜெண்டா இந்த பொண்ணு வரணும், அப்படி வரலைன்னா நாம எல்லாருமே தோத்து போயிட்டோம், அதுக்கும் மேல இசை செத்து போயிடுச்சு அப்படின்னு உணர்ச்சி வசமா பேசியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேயர்களே, அபிஷேக் அவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இதையெல்லாம் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. வாழ்க்கையில இந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும், இந்த அளவுக்கு புகழ் அடையணும், அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. அந்த பாப்பா சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய ஆசை என்னுடைய இசையில நான் இன்னும் மூழ்கணும், அதை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும், அதை பிடிச்சவங்க அதை ரசித்து கேட்கணும், அவங்களுடைய கவலையிலிருந்து வெளியே வரணும், அவ்வளோதான் போதும். எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய இசையை நான் முழுக்க முழுக்க கற்றுக்கணும், அதுக்கும் மேலே அதை ஆழமாக புரிஞ்சுக்கணும்னு சொன்ன ஒரு விஷயம்தான் இன்னைக்கு எல்லாருமே அவங்க அபிஷேக் அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க இசையை ரசிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு பொதுவாகவே யார் கூப்பிட்டாலுமே அவங்களுடைய கேட்க அவங்க கொலாப் பண்ணுவாங்க. ஒரு போலீஸ்கார அம்மா எத்தனையோ பாடலாசிரியர்கள் முன்னாடி எத்தனையோ கூட சேர்ந்து நீங்க பாடி இருக்கிறீங்க, ஒரு முறை பாப்பா என் கூட சேர்ந்து பாடுறீங்களான்னு கேட்டதுக்கு சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு இருவரும் பாடி இருக்கிறாங்க. இருவரும் சேர்ந்து பாடல் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங். அந்த போலீஸ்காரர் தன்னுடைய வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் பாடலா பாட நம்முடைய அபிஷேகம் சேர்ந்து கூட பாட அதை பார்த்த ஒவ்வொரு ஆடியன்ஸுமே கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இதை பற்றி பேசாத நபர்களே கிடையாது. ஒரு போலீஸ்காரருக்குள்ளேயும் ஒரு இரக்க மனது இருக்குது, அது அபிஷேகம் மூலமா இன்னைக்கு வெளியே வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காம தெரிவிங்க. நன்றி.